நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அப்படி வாழ்க்கையில் தப்பின் மேல் தப்பு என்று சொல்லி அநேக தப்பிதங்களை செய்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன். ஆனால் அந்த மனுஷன் தேவனை தேடி போல கடவுள் அந்த மனுஷனை தேடி வந்து சொல்கிறாரு, உன் கூட நான் இருப்பேன்ப்பா என்று சொல்லி. இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் தப்பு பண்ணால் அந்த மனுஷன் மாட்டிக்கிட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பிளாக் பண்ணிடுவாங்க, அவர் விட்டு தூரமாக போயிடுவாங்க. ஏதாவது ஒரு தப்பு செய்யும் பொழுது அப்போ தான் அவருக்கு டோன்ட் வரி வி வில் ப்ரே அல்லது கோ அண்ட் கன்ஃபெஸ் இட்னு சொல்லி அவருக்கு யாராவது போய் சொல்ல மாட்டாங்களான்னு காத்திருப்பாங்க. ஆனால் அவர்களோ எல்லாரும் தூரம் விலகுவாங்க. இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுட்ருக்கிற நீங்கள் விழுகிறேன் எழும்புறேன் இப்படி ஒரு வெற்றி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு சொல்லி ஒருவேளை நிறைய கவலைகள் மத்தியில் இருக்கலாம். எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கின்றார்.